ரீஎலெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக தாவேக தான் ஜெயிக்கும். மறுபடியும் விஜய் தான் ஜெயிக்க போகிறாங்க. மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குற முதல்ல நீ கவர்னர் தான். அவருக்கு கொடுத்த உடனே 118 பேரை காமிக்கணும் ஆளுநர் சொல்லக்கூடாது. அதுக்கு ஆளுநருக்கு ரைட்ஸ் கிடையாது. தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் இழுவரியாக இருக்குது, ஒரு 6 சீட்டு வரைக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் அது 6 சீட்டுகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். கன்ஃபார்மாக விஜயோட கட்சி ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் இருப்பார். அதுதான் என்னோட கருத்து. ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக விஜய் ஆட்சி அமைப்பார். ஆட்சி அமைக்கணும் தான் விரும்புகிறோம். நாங்கள் எல்லோரும் விருப்பப்படுறாங்க. மக்களே இப்போ எல்லாமே அப்படி தான் மாறி இருக்காங்க. இந்த 2 திராவிட கட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தாவேகா வந்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவோம். தாவேகா வந்து தான் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் அவங்க மற்ற 2 கட்சி ஒத்துப்பட்டு வர மாட்டாங்களே, வரக்கூடாதுன்னு இது பண்ணுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. 2 திராவிட கட்சியே வரணும், மாற்று கட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வந்தால் நல்லா இருக்கும். ஒரு மாற்று கட்சி வந்தால் தமிழகம் நல்லா இருக்கும். காங்கிரஸ் இவ்வளோ ஆண்டு காலம் டிஎம்கேவோட இருந்தது. இப்போ திடீர்னு இவங்க காங்கிரஸ் அங்கே போனது பெருங்கொண்ட தப்பு. ஏன்னா இவங்ககிட்ட ஒரு ரியாக்ஷன் கேட்காம 10 ஆண்டு 15 ஆண்டு காலமாக காங்கிரஸ் காலங்காலமாக டிஎம்கேவோட டையப்போட உள்ளே வந்தது. ஆனால் அது இப்போ அவங்க பண்ணது ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது. தாவேகாவோட போனது அதை பற்றி ரொம்ப வருத்தப்படுறோம். இப்போ புதுசாக என்னென்னா இவர் எடப்பாடி சிஎம் ஆகலான்ட்டு கனவில் இருந்தார். இப்போ அது நடக்காமல் போயிடுச்சு, அவ்வளோதான். அதனால தான் இப்போ என்னென்னா இதுவும் பேசினுக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பு, மக்களுக்கு யார் சர்வீஸ் பண்ண வேணுமோ அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை தோல்வி வெற்றின்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு சர்வீஸ் பண்ண ஒரு ஆள் சூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். கர்நாடகாவில் எடியூரப்பா இதே மாதிரி மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தப்போ ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருந்தார். அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையும் தேவேந்திர பட்னாவிஸ் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு எடுத்திருந்தார். ஏன் விஜய்க்கு அதை பண்ணியிருக்கக்கூடாது? கவர்னர் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏற்கனவே கர்நாடகாவில் இதே மாதிரி பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்லேயே தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனால் இது நம்ம கவர்னர் பண்ணுறது மிக மிக தவறு. ஏன்னா மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குற முதல்ல நீ கவர்னர் தான். அதிகாரம் உன்னான்னு இருக்குதா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை விட நீ ஒன்றும் பெரிய கவர்னர் பெரியவர் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டை என்ன கொடுத்துருது? கர்நாடகாவில் வரும்போது இதே மாதிரி ஒரு நிலைமை வந்தது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கவர்னருக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிச்சு. எப்போ உனக்கு எந்த அதிகாரம் இருக்குது? நான் மாற்று கட்சிக்காரன் தான், ஆனால் கவர்னருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. முதல்ல கவர்னர் சட்டப்படி யார் சிங்கிள் மெஜாரிட்டியோ அவரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லி அவருக்கு சொல்லணும். அவரை கூப்பிட்டு ஆட்சி பண்ணணும். அவர் ஹவுஸில் ப்ரூஃப் பண்ணணும். ஹவுஸ் மீன்ஸ் சட்டசபை, அசம்பிளியில் ஒரு ப்ரூஃப் பண்ணணும். அவர் ப்ரூஃப் பண்ண முடியலன்னா தான் அவர் அடுத்த இதை பற்றி யோசிக்கணும். அவருக்கு கொடுத்த உடனே நீங்கள் 118 பேரை காமிக்கணும் ஆளுநர் சொல்லக்கூடாது. அதுக்கு ஆளுநருக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால் தாவேகாவுக்கு முதல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு அவருக்கு இது பர்மிஷன் கொடுக்கணும். அவர் அசம்பிளி கூட்டணும். அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணட்டும். ப்ரூவ் பண்ண முடியல, அது அப்புறம் அவருடைய ஸ்ட்ரென்த். அது 6 தொகுதி கிடைக்குமாங்கிறதுக்காக ஒரே ஒரு தனிநபர் ஆளுநருக்காக காத்திருக்க முடியாது. மக்கள் 108 இடம் கொடுத்துருக்காங்க மதித்து. அது சரியோ தவிர ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆளுநர். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு தலைவணங்கி தாவேகாவை தலைமை பொறுப்பு எடுத்து சட்டசபை நடத்துவது தான் சரியானதாக இருக்கும். மெஜாரிட்டி இருக்கும், அதுக்காக 108 தொகுதியில் ஓட்டு போட்ட மக்களை தவறாக நினைக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணுங்கிற நோக்கத்தில் கொடுத்துருக்காங்க, ஒரு மாற்றம் வேணுங்கிற நோக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி சிறப்பாக தான் நடந்தது. அவங்களுடைய எண்ணம் என்னவோ மாற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு மாற்றம் வேணுங்கிற அடிப்படையில். 108 தொகுதியில் வெற்றி பெற்று திரும்ப ஒரு 8 தொகுதிக்காக காத்திருக்க முடியாதுல்ல. அதனால் ஆளுநர் தலைமை பொறுப்பை ஏற்று சரிசமமாக கொடுத்துறது தான் சரியானதாக இருக்கும். ஏன்னா காங்கிரஸுங்கிறது நிலை இல்லாமல் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்து அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் இன்னொருத்தங்க அவங்க ஆதரவுக்கு கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற டிமாண்டுக்காக 108 தொகுதி ஜெயிச்சவங்களுக்காக அடுத்த ஒரு 8 தொகுதி கொடுக்குறவங்களுக்காக பரிந்துரை பண்ண முடியாதுல்ல. அந்த 8 தொகுதிக்கு 108 தொகுதி அடமான வைக்க முடியாது. ஆனால் 108 தொகுதி வெற்றி பெற்றவங்களுக்கு அவங்க ஒரு 5 தொகுதி கொடுத்துட்டாங்க. 113 6 தொகுதிக்காக காத்திருக்க தேவையில்ல. அதனால் ஆளுநர் அவங்களை தலைமை பொறுப்பு ஏற்கப்படுறது சரியானது. எந்தெந்த கட்சிகள் வரவங்க அவர் கூட சேருவாங்கிற ஏதாவது ஐடியா இருக்கு? அதுதான் காங்கிரஸ் இப்போ வந்திருக்கு. விடுதலை சிறுத்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில கட்சிகள் எப்படி தான் யோசிச்சு வருவாங்க. ஏடிஎம்கேலேருந்து வர ஏடிஎம்கே கூட்டணியில் இன்னும் ஒரு சில கட்சிகள்லாம் இருக்குது. அது இன்னும் வரல. அவங்களும் ஒரு சில மீட்டிங் போட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏடிஏ கூட ஒரு சில கட்சிகள் இருக்குல்ல, கூட்டணியாகவும் இருக்காங்களே, அவங்க எம்எல்ஏக்கும் வர வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பாக வரணும். கம்யூனிஸ்ட் கட்சி வரலாம், இல்லைனாக்கல திருமாவளம் கட்சி வரலாம். இப்போ காங்கிரஸில் 5 தொகுதி வரலான்ட்டாங்க.
இது கண்டிப்பாக சேர்ந்தாவே ஒன்றும் பிரச்சனை இல்லையா. இப்போ தனி மெஜாரிட்டி தானே. இப்போ 3 கட்சியில் எதாக இருந்தாலும் முன்ன நிற்கிறது யார்? விஜய் தானே. விஜய் ஆட்சி அமைக்கலாமே, கண்டிப்பாக அமைக்கலாம்ல. ஏன் நீ வந்து அவங்கள கூப்பிடு இவங்கள கூப்பிடுன்னா 3 கட்சி இப்போ ஒரு வீட்டில் 3 பசங்கிறாங்க. ஒரு பையனுக்கு வேலை கிடைக்குது, ஒரு பையன் படிக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது மாதிரி நினைக்க வேண்டியது தானே. இல்லை 3 பேர்த்துக்கு வேலை கொடுத்துருவீங்களா? படித்த பையனுங்க வேலை இல்லை, படிக்காத பையனுங்க வேலை இல்லை. இல்லை 3 பேர்த்துக்கு ஒரே மட்டும் படித்த பையன் வேலை கொடுத்துட முடியுமா? அது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டில் வரவங்களும் கண்டிப்பாக கொடுத்தாகணும்ல, வாய்ப்பு கொடுத்தாகணும்ல. நீ ஏன் இப்படி இழுக்கு அடிச்சுங்கிறீங்க? மேலே இடம் ஊற்றுருவா? கண்டிப்பாக தான் உண்மை தானே. எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு வரலாறே படிக்க வைக்கிற மாதிரி தானே விஜய் சிஎம் ஆகணுன்றது மாற்றி போட்டுக்கிறாங்க. ஆட்சி அமைக்கிறத கண்டிப்பாக அமைக்கணும். ஆளுநர் என்ன ஆளுநர்? நம்மளாக பார்த்து ஆளுநருக்கு நாம் தான் எல்லாமே பண்ணுறதே நாம் தான் ஆளுநர். ஆளுநர் மட்டும் தனியாக வந்துட்டார். அவரும் மனுஷன் தானே, நாமளும் மனுஷன் தானே. இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். உண்மையாக சப்போர்ட் தான் கொடுக்கணும். ஒருத்தரை வந்து கீழே இறங்கக்கூடாது. கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா எதிர்கட்சி திமுக வந்து எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த விசிகா, சிபிஎம்மு, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் வந்துடும், கம்பல்சரி வந்துடும். நாளைக்கு முடிவு கம்பல்சரி தெரிவிப்பாங்க, ஆட்சி அமைப்பாங்க. ஏன் இப்போ யோசிக்கிறாங்கன்னா, இப்போ தடுக்கிறது எல்லாமே வந்து மத்திய அரசு தான், கவர்னர் தான். இவங்க பதவி கொடுத்துட்டு தான் அதிகமாக அசம்பிளியில் நீங்கள் இப்போ 118 சீட்டு கேட்கணும். அதுக்கு முன்னே 118 சீட்டு கேட்கறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கண்டிப்பாக வருவாங்க, 3 கட்சியும் வரும். நாளைக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு தெரியும். இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் 5 இடம் வந்துடுச்சு. அவங்க கூட 2 கம்யூனிஸ்ட் 4 இடம் இருக்குது. அவங்க வரலாம். பாட்டாளி மக்கள் கட்சி வரலாம். அவங்க 4 இடம் இருக்குது. வந்தாவே போதும். வந்தால் நல்லாயிருக்கும். உருப்படும். அப்போ தான் தமிழ்நாடு. சில கட்சிகள் வந்துட்டு அவங்களோட சுயநலத்துக்காக உள்ளே போகலாம். ஆனால் யார் வந்தாலும் ஆட்சி நல்லா நடக்கணும். அதான் நம்மளோட பொது கருத்து. மக்கள் தேவை. விலைவாசி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கவர்னர் ஆட்சி கண்டிப்பாக வரும். அது ஒரு 6 மாதம் சேர்றது வந்து. ஏன்னா கம்யூனிஸ்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முடிவில் இருக்காங்க. கஷ்டம். இதுங்க காங்கிரஸ் அவசரப்பட்டு டக்குன்னு போயிடுச்சு. அதனால் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒன்றா இவங்க போனாலும் முக்கியமான பொறுப்புகள் கேட்பாங்க, நிறைய டிமாண்டு வைப்பாங்க. அதோட கருத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. அவர் திருமாவளவன் தான் கூட்டணி வச்சு பேசலான்ட்டு இது பண்ணாங்க. கடைசியில் அதையும் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து சுயேட்சை எம்எல்ஏ ஒரு 3 பேர் தனியாக வச்சுருக்காங்க போல். அவங்க ஒரு பக்கம் கூட்டணி வந்தாலும் மீதி மாம்பழம் ஒன்று, அதுக்கப்புறம் அப்படி தனித்தனியாக யார் யாரெல்லாம் ஒரு சீட் இருக்காங்களோ அவங்க தான் வரணும். இப்போது 108 + ஒரு 5 எவ்வளோ ஆகுது? 113 ஆகுது. 113 வந்தாலும் இன்னும் 5 சீட்டு தேவை அவருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டைம் பேசி முடிவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்தளவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இது என்னோடய கருத்து. ஏன்னா மக்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க. அதை வந்து மற்ற கட்சியை ஆதரிக்குங்கிறது என்னோட கருத்து. மற்றது வந்து கூட்டணிக்கு வரலாம். காங்கிரஸ் வந்ததுனால கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க, விடுதலை சிறுத்தை இருக்காங்க. இவங்க 3 பேர் 6 பேர் வந்தாலே அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்துடும். நோ ப்ராப்ளம். வரணும், வந்து பார்க்கட்டுமே. சரி, இவரும் இப்போ தானே வந்திருக்காரு. இப்போ தான் அரசியல்னு என்னன்னு இவருக்கு தெரியட்டும். அவருக்கு இவர் ஏதோ ஒரு வந்துட்டார். இவர் வரணும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் வந்துட்டார். ஆனால் வந்த பிறகு தான் தெரியும் எப்படி அரசியல் நடத்தணும்னு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிற மாதிரி நடத்திட்டோம் ஆட்சி. அதான் நான் கேட்குறது. விசிகா, கம்யூனிஸ்ட்டு நம்ம கட்சி வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக தலைவர் ஆட்சி அமைக்க உறுதி. அந்த மாதிரி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்துச்சானாலும் அது பெரிய கண்ட்ரவர்சி. ஓகேவா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷ கால சகாப்தம். சரிங்களா? அதனால் இப்போ அவங்க கட்சி அது வந்து ரொம்ப கன்ஃபார்ம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு தனி மெஜாரிட்டியில் இருக்கக்குள்ள நீங்கள் கூட்டணி நீங்கள் பேசுகிறீங்க, பேசக்கூடாது. நீ தனியாக விஜய் நின்ற மாதிரி நீ தனியாக நின்று வா, எந்த சப்போர்ட் இல்லாத நீ தனியாக நின்று வந்தால் நீ ஆட்சி அமைச்சிக்கோ. இதுதானே நியாயமான பேச்சு. இதுதான் நியாயமான பொருளே தான். அதுக்கு தான் எல்லாம் பார்த்தாங்க. எத்தனை பணமும் கொடுத்தாங்களா? பணமும் வாங்கின எங்கே போட்டாங்க? அங்கே தானே போட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. சான்ஸே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. இவங்க 2 பேருமே எப்பயுமே சேரவே மாட்டாங்க. 1% கூட வாய்ப்பு கிடையாது. அது வந்து ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன் நான். அதிமுக ரொம்ப ஃபஸ்ட்டு அது மாதிரி வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆரும் கட்டி காப்பாற்ற கட்சியை வந்துட்டு அதிமுகவோட சேர்ந்தாக்கா அது அநாகரிகம் செயல். ஒன்றா சேர்ந்தால் அது எல்லாமே மக்கள் விரும்பவே மாட்டாங்க. அதை இருக்கிற இதுவும் கெப்பாசிட்டியும் போயிடும். எடப்பாடிக்கும் போயிடும், ஸ்டாலினுக்கும் போயிடும். ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு 2 பேர் ஆப்போசிட் அம்மா இந்த ஆட்சி காலத்துலேருந்து இருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு ஒன்று திராவிட பாரம்பரியம் இருந்தவங்க
வரங்கும்போது அது ஒரு கொஞ்சம் இதாக. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அனுபவம் உள்ளவங்க, மக்களுக்கு ஓரளவுக்கு நல்லது செய்வாங்க. அது ஒன்று. இவங்கெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்காங்க, எல்லாம் சின்ன வயசு. இதனுடைய கவர்மெண்ட்டுடைய நடத்துவதெல்லாம் நிறையா டெக்னிக்கல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்து அனுபவங்கள் தான் நிறையா பேசணும். எல்லாம் நல்லபடியாக மக்களுக்கு செஞ்சாங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். சேர்ந்தால் எங்களுக்கெல்லாம் நல்லது தான். அதுக்கு கடவுள் வாய்ப்பாக எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் முடியல. ஏன்னா இவங்களுக்குள்ளே என்ன டிமாண்டு வைக்கிறாங்கன்னு தெரியாது. அநேகமாக சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்றத முடிவு பண்ணுறதா 2 பேரும் ஒத்து போனாங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வைக்கவே வைக்காது. ஆனால் ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் கொள்கை எல்லாமே வேறையாக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் கூட்டணி வைக்க போகிறான்றாங்க. இப்போ மக்கள் எல்லோரும் நம்மள முட்டாக்கள் ஆக்கிட்டு போகிறாங்களான்னு தெரில. அப்புறம் எதுக்கு இத்தனை வருஷமாக எதிர்கட்சி மாதிரி சண்டை போட்டோம்? 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்து ஒன்றாவே ஆட்சி அமைச்சிருந்துருக்கலாம்ல இத்தனை வருஷமாக. எலெக்ஷனே நடந்திருக்காதுல்ல, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்க. நான் 3ஆவதாக ஒருத்தர் வந்தே இருக்க மாட்டான்ல. இப்போ எப்படி நம்ம தான் மக்கள் தான் இப்போ முட்டாளாக இருக்கும். இப்போ மாற்றம் வேணும்னு இப்போ தேடி போனோம். அதுலேயும் பாருங்கள், எப்படி சொல்லு, கை கட்டினது வாய்க்கு எட்டலைன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு அவர் நிலமை. ஒரு 10 சீட்டுக்காக எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு முக்கியமான மினிஸ்ட்ரு இப்போ போஸ்டிங்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ 5 சீட் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு 2 மினிஸ்ட்ரு போஸ்டிங் கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்போ இவர் கட்சி ஆரம்பித்து எல்லோரும் இப்போ இவங்க சைடில் இருக்க 108 எம்எல்ஏஸ்க்கும் அவங்களுக்கு கரெக்டான ஒரு பொசிஷன் கொடுக்க முடியாது. இப்போ திடீர்னு உள்ளார வந்திருக்காங்க. இப்போ இவங்களும் ஸ்பாயில் பண்ணுவாங்க நிறையா. இப்போ இவங்க சைட்லையும் ஊழல் அதிகமாக நடக்கும். காங்கிரஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்போ புதுசாக இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ டிஎம்கேலேருந்து இப்போ டிவிகேக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க கை சுத்தமாக இருக்குமா? நீங்கள் எப்படியா இருந்தாலும் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். பட் ஆனால் விஜய் அவர் ஒருத்தர் தான் கிங் மேக்கர். அவர் தான் மாற்றி எது வந்தாலும் பண்ணணும். ஸ்டாலின்லாம் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே ஒருபோதும் அதுக்கு கட்சி ஒத்துக்காது. பார்ப்போம். எப்படி இருந்தாலும் விஜய் தான் ஆட்சி அமைப்பார். இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும். மீதி இருக்க இந்த எம்எல்ஏஸ் கூடலாம் எல்லோரும் வச்சுருவாங்க, கூட்டணி வச்சுருவாங்க. அது விஜய் தான் ஆட்சி அமைப்பார், விஜய் தான் சிஎம், அவ்வளோதான். இல்லை, அப்படி நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது எடுத்து. ஏன்னா அப்படி ஒன்று நடந்ததுன்னா அதிமுக எதுக்கு அந்த கட்சியை உருவாக்குனாங்கன்னு ஒரு கேள்வி எழும். அதனால் அது நடக்காது தான் என்னோட கருத்து. அதில் வாய்ப்பு கிடையாது சார். அது பிஜு பட்நாயக்னு ஒருத்தர் இருந்தார் ஒரிசாவில், நவீன் பட்நாயக்கோட அப்பா. அவர் அப்போவே எம்ஜிஆர் இருக்கும்போது இவரை கலைஞரையும் எம்ஜிஆரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி இங்கே இது பண்ணார். காங்கிரஸை அப்போ காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அகற்ற முடியாத ஒரு கட்சியாக இருந்தது. அப்போ அவர் ட்ரை பண்ணார். அது பிஜு பட்நாயக்கால முடியல. அது ஏடிஎம்கே டிஎம்கே சாத்தியம் கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது சேர மாட்டாங்க, சேர முடியாது. சேர்ந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் அவங்க ஏற்றுக்கிட்டா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக அதிமுக சேருங்கிறது சாத்தியம் கிடையாது. சேரக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு எண்ணமும் கிடையாது. ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும். மறுபடியும் விஜய் தான் ஜெயிக்க போகிறாங்க. நீ என்ன தான் குடியார அடிச்சாலும் இது மாதிரி மனசில் மாறிடுச்சுன்னா மாறினது தான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விஜய் நீ 6 மாதம் இல்லை, நீ 3 மாதத்துல ரீஎலெக்ஷன் போய் மொத்த தொகுதி இன்னும் 10 தொகுதி 20 தொகுதி சேர்ந்தா வரும். இன்னும் மெஜாரிட்டியோட தான் வரும். ரீஎலெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக தாவேக தான் ஜெயிக்கும். 2 கட்சியும் இன்னும் ஓரம் கட்டுருவாங்க. கண்டிப்பாக வெளியில் தூக்கி எரிஞ்சிருவாங்க ஜனங்க. சூட்டாக தாவேக போட்டாங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது மக்கள் கையில் தான் இருக்குது. எலெக்ஷனா திருப்பி இளைஞர்கள் இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா தாவேக்கா தான் வரும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. 10 சீட்டு எச்சா வரும். எல்லா இளைஞர்களையும் இவங்கெல்லாம் இப்போ மாற்றி டக்குன்னு ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இல்லை, அதெல்லாம் ஆயிடுச்சு. அதனால் ஆரம்பித்தாங்க, மரமரன்னு இதாகிடுச்சு. இப்போ இப்போ கடைசி ஃபைனலில் இப்படி ஆயிடுச்சு. டிஎம்கேக்கு தெரியும் 2வது வாட்டி நம்ம வரமாட்டோம் அப்படின்ட்டு. அதனால் அவங்க அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி வேலை தமிழ்நாட்டில் நடக்கலை. இதே நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கும் 31 எலெக்ஷனுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள், டிஎம்கே எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு, ஒரு வாட்டி வரும் ஒரு வாட்டி வரமாட்டோம் அப்படின்ட்டு அவங்க குவிட் பண்ணிட்டாங்க அவங்க ப்ரொட்டஸ்ட் எல்லாமே. அப்படி நடந்தால் எனக்கு தெரிஞ்சு அது விஜய்க்கு தான் சாதகமாகும் அமையும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மீடியா விஜய் அந்தளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்கள் யூடியூப்பில் என்ன பார்த்துக்கலாம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விஜய்க்கு அந்தளவுக்கு, ஏன்னா எத்தனை பேர் நடுநிலையாளருங்கிற பேர்லேயே விஜய் கான்ட்ரவர்சியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கிரவுண்ட் லெவலில் ஒரு சப்போர்ட் வேறு, மீடியா லெவல் சப்போர்ட்டுங்கிறது வேறு உங்களுக்கு. அதனால கண்டிப்பாக இது தாவேக்காவுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. தளபதி மெஜாரிட்டி வருவாப்ல விஜய் தாவேக்கா. மக்கள் மனசு மாறிட்டாங்க. மாற்று கட்சி எதிர்பார்க்குறாங்க. 108 இன்னும் ஒரு 10 சீட் நல்லா இருந்திருக்கும்.